ஜிபே பண்ணலாம். 60 ஆயிடுச்சு, மணி விழா வந்துடுச்சு, ஆனாலும் நான் எங்குதான். காமெடி. ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு வந்தாலே ஒரு வைப் தான், பாசிட்டிவ் வைப் கிடைக்குது இல்லைங்களா? எப்பவுமே நம்ம டென்ஷன் லைஃப்லயே போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்றீங்க? எங்க வச்சு பொங்கல் கும்பிடுறோம்? நீங்க எப்பவுமே எங்க வச்சு கும்பிடுறீங்க? ஓகே. Oh my god. இனிய வச்ச மஞ்சள். என்ன இது சொல்லுங்க. Oh my god. பழம் தெரியுதா? என்ன அம்மா கொய்யா பழம் கேக்குறாங்க. கொய்யா, அந்த பெரிய பெரிய கொய்யா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது இங்க ஆக்சுவலி மரத்துல பறிச்சு அப்படி எடுக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இங்க வெளியே வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க ஆமாம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்து ஜாலி ஆயிக்கிறாங்க. இந்த கருப்பு சட்டி கேட்ட பத்தியா? ஐ சூப்பர் இருக்கு. அந்த கடாய்ங்கோ சட்டிங்கோ அது எல்லாமே இருக்கா? இங்கே நின்றுமா அப்படின்னு கடாய். ஆக்சுவலி நான்வெஜ்லேயே நம்ம சமைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அம்மாவுக்கு வந்து இந்த மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே இங்கேயே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சூப்பரான கடாய்ங்க சட்டிங்க பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் விறகு வாங்கிக்கிறோம். ஓகே, அம்மா கடையில் தான் நாங்கள் வந்து விறகு வாங்கிட்டு அதெல்லாம் சாம்பிராணி போடுறது தானேங்க. எவ்வளோ ஆகுதுங்க அது? இதுனா இரும்புங்களா? 50 ரூபா ஒன்று. அம்மா வாங்கிக்கிறேன், வரும்போது வாங்கிக்கலாமா? எல்லாமே தேங்காய் பூ பழம்லாம் வாங்குறோம். எல்லாம் எடுத்துட்டோம். இது போதுமா? கூடையில் வச்சு கொடுத்துறீங்களா? நான் வந்து திருப்பி கொடுத்துருங்களா? கூட வந்து கொடுத்துடணுமா? இந்த கடை எனக்கு சாரி சாரி ஏன் அப்படி முறுக்குது எனக்கு? இருக்கும். ஹாய், கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வா. பூ வந்து 2 இது. இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். அரிசி எல்லாம் கழுவியாச்சு சுத்தமா. அடுப்பில் வச்சு ஏற்ற போகிறோம். அப்படியே எடுத்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பொங்கல் வைக்கிறோம். அரிசி கழுவிட்டு இருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரே எடுத்து சொல்லிட்டோம். ஓகே, அது வர கட்டு கஷ்டமா தான் இருக்குது. கண்ணெல்லாம் எரியுது. அடுப்பை எரிய வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. காஞ்சி இந்த பிடிச்சிருக்கு. பொங்கல் சும்மா நம்ம காஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு ஈர கட்டி வேறு. நாங்களும் அடுப்புல சமைக்க தெரியும். எனக்கும் சமைக்க தெரியும் அடுப்புல. ஆக மொத்தம் விறகுனா உள்ள தள்ளுறதுனால அங்க அடுப்பு எரியுது. மொத்தமா வச்சோம்னா அடுப்பு எரியாதான். அதனால இப்ப நான் கரெக்டா வச்சிருக்கேன்னு பாருங்க. நான் போஸ் கொடுக்கல, நானும் கரெக்டா தான் தள்ளுறேன். உள்ள போயிட்டு எரிய மீறி இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். சோனா கூட கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்றேன்னா, ஒழுங்கா வைங்க, ஒழுங்கா பண்ணுங்க, இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. மற்றதெல்லாம் எங்க அம்மா பாதி நான் பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க 4 years பேக் வந்திருந்தோம். சொன்னா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பொங்கல் வைக்கிறது கூட்டிட்டு வந்து அப்புறம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் மேடை மாதிரி போட்டிருந்தாங்க, அது மேல வச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு கூடார மாதிரி போட்டுட்டு அடுப்பெல்லாம் வச்சிருந்தாங்க.
அதுலதான் பண்ணி இப்ப ஏதோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிளேஸ்ல, அதனால வந்து கீழேயே இந்த மாதிரி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் இங்க தான் வச்சிட்டு இருக்காங்க. சோ நாங்களும் இங்க தான் வைக்கிறோம். இப்ப பாருங்க எல்லாருமே அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு வந்தாலே ஒரு வைப் தான், பாசிட்டிவ் வைப் கிடைக்குது இல்லைங்களா? எப்பவுமே நம்ம டென்ஷன் லைஃப்லயே போயிட்டு இருக்கோம், டென்ஷனா இருக்கு நம்மளோட சிட்டி லைஃப். இந்த மாதிரி இது வில்லேஜுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு டெம்பிளுக்கு வரும்போது சுத்தி அட்மாஸ்பியர் அப்படிதானே இருக்கு. வரும்போது ரெண்டு பக்கமும் அழகா வயல்வெளி பச்சை பசேல்னு அப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நல்லா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வெளியே வரும்போது தான் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. எஸ், இது என்னுடைய அம்மா காலத்துல நாங்க அடுப்புல வச்சு வீட்டுக்குள்ளவே சமைச்சிருக்கோம். இப்போ வந்து சர்வன் மேடு வச்சு சமைச்சு சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம கையால இன்னைக்கு அடுப்புக்குள்ள வச்சு பாத்திரம் வச்சு நம்ம எப்படி பொங்கி சாப்பிடணுன்றத தெரிஞ்சு செஞ்சு சாப்பிட்டு என் பேத்திக்கு பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிதான் பொங்கல் வைக்கணும், இதுதான் பழைய காலத்து மாடல். அப்போ வந்து சட்டியில வச்சு செஞ்சோம், இன்னைக்கு ஸ்டீல் பாத்திரம் வச்சுட்டோம். சட்டியில வச்சுதான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ ஓகே, பொங்கல் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்கிட போறோம். இறக்கி சாமி கும்பிட போறோம். அப்புறமா தான் சிக்கன்லாம் கொடுப்போம். எங்க சோனாக்கு சிக்கன் 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 கேட்டு இருக்கா பாவம். இதோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துருங்கம்மா பொங்கி சொல்லிட்டு அரிசிக்கு. அது பொங்கிடுச்சு. பாட்டி அம்மா ரொம்ப ஓவரா பேசுது. ஆக்சுவலி எங்க அம்மாவுக்கு வந்து மண் சட்டியில சமைக்கணும்னு தான் ஆசை. நான் தான் வந்து சரி வாங்கி கையில கொடுத்துடுறேன், வீட்டுல மண் சட்டிலே சமையமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டி பாடெல்லாம் வாங்கி கொடுத்துடுறேன். அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, மீன் குழம்பு வைக்கணும், சட்டியில சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் வெண்பொங்கல் ஒண்ணு, சக்கரை பொங்கல் ஒண்ணு. சக்கரை பொங்கல் வேணும்னா சக்கரை பொங்கல். நான் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், விறகுலாம் தள்ளி விடுறேன் பாரு. இப்படிதான் இந்த மாதிரி ஆக்டிங். நோ மேடம், விறகுலாம் கையில தள்ளி விடுறேன் மேடம். ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் சாமிக்கு படைக்கிறோம், வெண்பொங்கல் எங்களுக்கு வச்சுக்கிறோம். அதை சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். எங்களுக்கு எங்க வயிற்றுக்கு அது வெண்பொங்கல், சாமிக்கு சக்கரை பொங்கல். ரெடி ஆயிடுச்சு. அம்மா அழகா மஞ்சள் பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. இப்ப சக்கரை பொங்கல் பானையை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போறாங்க. முடிஞ்சதும் நாங்க உள்ள பூஜை பண்றதுக்கு கிளம்ப போறோம். சோப்பு கர்ணம் போட்டாக்கா உட்கார இடம் ஈஸியா இருக்கும். ஓகே, நான் எனர்ஜியா இருக்கிறேன். எங்க அம்மா எப்பவுமே எனர்ஜியா தான் இருப்பா. 60 ஆயிடுச்சு, அணிவிழா வந்துடுச்சு, ஆனாலும் நான் எங்குதான். காமெடி வித்தியா அங்க எனக்குலாம் 60 ஆகல, உடனே வயசாயிடுச்சுன்னு சொல்றே. ஐ ஆம் 18, எப்பவுமே 18 20. என்னப்பா என்ன பார்த்தா அப்படியேப்பா தெரியுது. சரி ஒரு 25 வச்சுக்கோங்கப்பா. அப்போ ஒரு 30 வச்சுக்கோங்கப்பா. ஆக்டிவிட்டில 20. அதே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. சரி கோயிலுக்கு அர்ச்சனைக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கம்மா. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு சாம்பார் பொரியல் ஒரு 1 மந்த்தா பிளான் பண்ணிட்டே தான் இருந்தோம். நான் பெரியபாளையம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு, எங்களோட குலதெய்வம் கோயில் இது. அம்மாவும் 2 டேஸா வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, சரி திடீர்னு பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியா பெரியபாளையத்துக்கு வந்திருக்கோம். வந்துட்டு நாங்க பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறோம். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபீல் பண்றீங்க? எங்க வச்சு பொங்கல் கும்பிடுறோம்? நீங்க எப்பவுமே ஆட்டா வச்சு கும்பிடுறீங்க. ஓகே, வந்து நான் என்னோட சோனாக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக, அவளுக்கு 1.5 வயசு இருக்கும் போது பெரியபாளையம் வந்திருந்தோம் மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்திருந்தேன், அவ்வளவுதான். அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இப்ப நிறைய மாறி இருக்கு. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இது சடனா தான் நடந்துச்சு. வந்திருக்கோம். பண்ணிட்டு வரதுக்கு போனாரு. கால் ரொம்ப ஹீட்டு கொப்பளம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அடிச்சு காது குத்துனது உனக்கு சின்ன வயசுல.
ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் உட்காந்து குத்தணும். அங்க அந்த டப்பால கொஞ்சம் ஊத்திக்குமா, வேற எங்கன்னா அவளுக்குள்ள ஊத்தலாம். அந்த பூ கொஞ்சம் அள்ளிக்குமா, ஏதோ பூ இதோ இருக்கு. இப்போ வந்து சாமிக்காக நாங்க விளக்கேற்ற போறோம். அங்க போனோமா, அப்படி போக சொன்னாங்க பாருமா, அப்படி போயிடணுமா. சரி, ஜனம் கம்மியா இருக்கவே அப்படியே விளக்கேற்ற போறோம். எல்லாரும் நீதான் கூட இருக்கணும். வச்சுட்டு வச்சிரு. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் சட்டி மண்பானை எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உங்க பேர் என்ன? ஷைத்லி. இவங்க கடையில தான் நாங்க வாங்க போறோம். இது என்ன மாதிரி இது சொல்லுங்க. இது வந்து மண்பொருள்ன்றது வந்து இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இது வந்து குவாலிட்டி வந்து பிளேஸ் வந்து கொஞ்சம் திக்னஸா நல்லா இருக்கும். அது வந்து சாதா மண், இந்த பெரிய பாளையத்தோட மண். இது வந்து பாண்டிச்சேரியில இருந்து வருது. ஓகே. இந்த பிளாக் இது பிளாக் வந்து இது வந்து கேரளா சட்டின்னு அதாவது 2 சீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சீஸ் பண்றாங்க. இது வந்து 2 சீஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதை விட அது நல்லா இருக்கும். இதை விட அது குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. இது இங்க கேரளா அது வந்து ஹீட் பண்றதுதான். இதை விட இது நல்லா பெஸ்டா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இது பாருமா, நல்லா இருக்கா பாரு. அதுவும் அதே லெவல் தான் புடி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா பாரு. நீ இதை விட நீங்க இந்த மாதிரி பிராட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை இது மூட முடியாது. இது மூடும் போது உங்களுக்கு கேப் வரும். எடுக்கும் போது சம் டைம் எப்பயாவது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி வாங்கிக்கலாம். இதுல நல்லதா எங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாமே நல்லதா கரெக்ட். நீங்க தான் இத செலக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு சரியா தெரியாது. நீங்க பாக்குற வந்து இந்த கரெக்ட்டா மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மண்பானை வேணும்னு மட்டும் கேட்டாங்க. ஆனா செலக்ட் பண்ணதுக்கு தெரியாதான். ஓகே பாருங்க. அப்ப பானைங்கலாம் வேற இல்ல. இப்ப எப்படி யோசிக்கிறாங்க. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கும். சட்டினா சட்டி அது ஒண்ணு எடுங்க. அங்க மேல அப்ப இது தேவையில்லை. சும்மா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. அது கொடுங்க. ஓகே ஓகே. இருந்தாலுமே சில பேருக்கு அது பழகிடும். பொருள் வாங்கினாவே கஞ்சி தட்டி விட்டு மைண்ட் செட்ல எக்ஸசைஸ்ல ஒரு வாரமா கிளீனா இருக்குது பாருங்க. ஓகே, நல்லா இருக்கும். தவிர சாப்பிட்டு பாருங்க. இத வந்து 50 ரூபாய் கொடு, அவ்வளவுதான். நல்லா இருக்கும். யாருமே இல்லம்மா வைக்கிறதுக்கு. நீ 50 ரூபாய் கொடு போதும். அவ்வளவு வாங்கி வச்சு ஒரு நாள் கொடுத்துருங்க. வச்சுட்டு உள்ள கழுவிட்டு பரவாயில்ல. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனதால ஃப்ரீயா தரிசனம் பார்த்துட்டோம். நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இது பாக்குறீங்களா வாட்டர் பாட்டில் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் அது கீழே போட்டுற போறோமா வரைஞ்சி சொல்லுமா ரேட்டு சொல்லுங்க. 2100 2200 கரண்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க. எதுக்கு இந்த கரண்டி இருக்குங்க. ஸ்டீல் கரண்டி ஒண்ணா ஃப்ரீயா கொடுக்குது. ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எல்லாமே என்னன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, அப்புறம் ஆம்லெட் போடுறதுக்கு, மோர் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பானை, அப்புறம் குழிப்பணியாரம் செய்யறதுக்கு, தோசை ஊற்றுறதுக்கு ஒரு வழி அம்மா அப்படியே அடுக்கி வச்சுட்டா. அப்புறம் கரண்டி மினி ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. கிளம்ப வேண்டியதான். இதுக்கு ஒரு கரண்டி போட்டு கொடுத்துருங்கம்மா. கவர் ஹாப்பி. அவ்வளோ ஹாப்பி. ஜிபே பண்ணலாமா? ஜிபே இருக்கா? சொல்லி எனக்காக எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆமா சரி ஓகே. டிக்கில வச்சிடலாம். பூஜை பண்ணிட்டு வண்டிக்கு ஒரு பூஜை பண்ணியாச்சு. இந்த பின்னாடி வச்சிடலாம். உள்ள தூரம் வந்துட்டு வண்டிக்கு ஒரு பூஜை போடாம போனா எப்படி? அப்புறமா என் வீட்டுக்காரர் வந்து அவரோட பொக்கிஷமாச்சு, அதனால அதுக்கு ஒரு பூஜை போட்டாச்சு. ஜாலியா கிளம்ப போறோம். ட்ரிப் ஹாப்பியா முடிஞ்சது. போய் சாப்பிடணும், பசிக்குது. வேண்டிய டைம் வந்தாச்சு. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாய் சொல்லிக்கிறேன். பாய். லஞ்ச் சாப்பிட போலாம். பாய்.